குட்டி கதை ஒன்று இருக்கு. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்மக்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி எடுத்துக்கிட்ட ஒரு பேஷண்ட்டோட ஸ்டோரியை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஹேர் லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இது பார்த்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். அப்போது என்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, அதனால என்னால் வர முடியல. இப்போ என்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இல்லை, எனக்கு முடியும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது எங்களுக்கு. ஸோ முடியலைங்கிற ஒரு காரணத்தினால கேள்வி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதுன்றது ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அது மென்டலி ஒரு பர்சனை மனசளவில் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. ஸோ ஃபைனலி வந்துட்டு நம்மளோட லைஃப் அது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும், அதை வந்து சொல்லிருக்கிற யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெசிஷன் எடுத்து தான் நம்மக்கிட்ட வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்தார். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 10 months மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்மக்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி எடுத்துக்கிட்ட ஒரு பேஷண்ட்டோட ஸ்டோரியை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பேசிக்காக இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கான பர்பஸே பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி கஷ்டங்கள் நீங்களும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கலாம். பட் ஆனால் இவர் பண்ண ஒரே தப்பு என்னென்னா, இவ்வளோ நாள் கழித்து இந்த சர்ஜரி எடுத்துக்கிறது தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஹேர் லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இது பார்த்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே மேக் பண்ணுறோம். இந்த பேஷண்ட் நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் வந்தப்போ எங்ககிட்ட அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 இயர்ஸாகவே வந்துட்டு சிவியரான ஹேர் லாஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போது ஏன் நீங்கள் அப்போவே வந்து எடுத்துக்கலன்னு கேட்டப்போ நிறைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருந்தது டாக்டர். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபினான்ஷியலி நான் ஸ்டேபிளாக இல்லை, எனக்கு கிடைக்கிற சேலரி வச்சு என்னால் வந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் பேர்லி லிவிங். ஸோ எனக்கு வந்து ஒரு சர்ஜரி அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு கூட என்கிட்ட வந்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அதனால நான் வந்து எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, அப்போது என்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, அதனால என்னால் வர முடியல. இப்போ என்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இல்லை, எனக்கு முடியும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது எங்களுக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, சொசைட்டி வந்து ஒரு பால்டாக இருக்க ஒரு பர்சன் மேலே எந்த அளவுக்கு ப்ரெஷர் போட்டுச்சுன்னா, அந்த பர்சன் வந்துட்டு செல்ஃப் ஹார்ம் பண்ணுற ஸ்டேஜுக்கு கூட அவர் போனாருன்ற மாதிரி எங்ககிட்ட அவர் ரொம்ப எமோஷ்னலி ஓப்பன் அப் பண்ணார். ஸோ முடியலைங்கிற ஒரு காரணத்தினால கேள்வி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதுன்றது ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அது மென்டலி ஒரு பர்சனை மனசளவில் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. அன்லெஸ் அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும்தான் அதோட வலி என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். கரெக்டாக. ஸோ இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அவர் நிறைய டிரான்ஸ்பிளான்ட் பற்றி ஓவர் த இயர்ஸ் அவர் படிச்சிருக்காரு, 4 பேர் கிட்ட பேசி தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. பட் ஆனால் எல்லாருமே வந்துட்டு பண்ணால் வந்து உயிருக்கே பிரச்சனை வரும், அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு, உனக்கு ரிசல்ட் இருக்காது, அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு மாதிரி அவரை வந்து குழப்பியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு நம்மளோட லைஃப் அது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும், அதை வந்து சொல்கிறதுக்கு வேறு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெசிஷன் எடுத்துட்டு தான் நம்மக்கிட்ட வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்தார். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 10 months மேலே ஆயிடுச்சு. அண்ட் அவர் வந்து ஒரு ஃபாலோஅப்காக வந்திருந்தப்போ ஃபர்ஸ்ட் அவர் ஹாப்பியாக சொன்ன விஷயமே, டாக்டர் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது, நான் வந்து என்னோட காலேஜ் டேஸ்க்கே வந்து நான் வந்து போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எப்பயுமே வந்துட்டு எனக்கு ஹாப்பியாக இருக்க முடியுது, என்னால் இப்போ தான் வந்து நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியுது, சந்தோஷமாக இருக்க முடியுது, 4 பேரை ஃபேஸ் பண்ணி என்னால் வந்து பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பிகாஸ் அவரோட ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீல்டு ஓரியன்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஸ் மாதிரியான ஒர்க் தான். ஸோ ஆன் அ டெய்லி பேசிஸ் வந்து அவர் நிறைய கிளையன்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஹி வாஸ் ரியலி ஹாப்பி வித் த ரிசல்ட் அண்ட் வி வர் ஆல்சோ ஹாப்பி. அவருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்பிளான்ட் கொடுக்க முடிஞ்சதுன்றதை வச்சு எங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த பேஷண்ட் மாதிரி நீங்களும் வந்துட்டு ஹேர் லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஆனால் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியுமா சர்ஜரிக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த வரியெல்லாம் ஃபஸ்ட்டு விட்டுட்டு முதல்ல ஒரு கன்சல்டேஷன் வாங்க. பிகாஸ் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேர் ஃபால்லே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அது அட்வான்ஸ்டாக கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுதோ அவ்வளோ நல்லது உங்களோட ஹேருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பேஜில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மறக்காமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.